ஆட்சி அமைந்து 3 மாதம் கூட நிறைவேறாத நாட்களில் தமிழ் புலிகள் கட்சி ஏறத்தாழ 2-3 ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறது. ஆனால் பொதுவாக பல்வேறு ஜனநாயக சக்திகள் ஒரு புதிதாக ஒரு ஆட்சி வந்திருக்கிறது, அந்த ஆட்சிக்கு முன் அனுபவம் இல்லை, எனவே அவர்களுக்கு ஒரு மரபு அடிப்படையில் ஒரு 6 மாத காலம் அவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலும் ஒரு சில தலைவர்கள் ஏறத்தாழ ஓராண்டுகளாவது அவர்களுக்கு தேவைப்படுகிறது இந்த நிர்வாகத்தை சரி செய்வதற்கு என்பது போன்ற கருத்துக்களிலே பல இயக்கங்கள் தலைவர்கள் பல விடயங்களிலே கண்டனம் செய்யாமல் கடந்து போகிற நிலை இருக்கிறது. ஆனால் இந்த குறுகிய நாட்களிலே தமிழ் புலிகள் கட்சி 2-3 ஆர்ப்பாட்டங்களை ஏன் நடத்த வேண்டும் என்று சொன்னால், எங்களை பொறுத்தவரை புதிதாக ஒரு கட்சிக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறதா என்று சொன்னால் ஆம் தேவைப்படுகிறது. அது எதற்காக? நிர்வாகத்தை சரி செய்வதற்காக. அவர்கள் சில வாக்குறுதிகளை வழங்கினார்கள் தேர்தல் அறிக்கையில். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படும், அரசு பணிகளிலே 5 ஆண்டுகள் ஒப்பந்ததாரர்களாக இருப்பவர்கள் எல்லாம் நிரந்தரமாக்கப்படுவார்கள், தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக பெண்கள் எந்த பேருந்துகளிலே வேண்டுமானாலும் பயணம் செய்து கொள்ளலாம் என்பது போன்ற பல தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் வழங்கினார்கள். இந்த வாக்குறுதிகளை எல்லாம் சரி செய்வதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அவற்றையெல்லாம் சரி செய்ய சில கால அவகாசம் தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னதைப் போல இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுங்கள், நீங்கள் பொருளாதாரத்திற்கு என்ன செய்வீர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உடனடியாக இவற்றையெல்லாம் நீங்கள் செய்து தர வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சி எந்த இடத்திலும் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற பொருளாதாரம் தேவைப்படுகிறது, அவற்றை சரி செய்ய உங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. எனவே அவற்றை நீங்கள் எந்த கால அவகாசம் எடுத்துக் கொண்டாலும் சரி, இந்த கோரிக்கைகள் எல்லாம் தேவையான ஒன்றுதான், அடிப்படையான ஒன்றுதான். ஆனாலும் பொருளாதார சூழ்நிலை கருதி நீங்கள் எப்பொழுது தருகிறீர்களோ அப்பொழுது தாருங்கள். அதை பற்றியான ஆர்ப்பாட்டம் தமிழ் புலிகள் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் அல்ல. மாறாக இந்த 60 நாட்களிலே தமிழ்நாடு மிக மோசமான ஒரு பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த 60 நாட்களிலேயே 90க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது, 9க்கும் மேற்பட்ட சாதி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது, கிட்டத்தட்ட பாலியல் பலாத்காரங்கள் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பாலியல் பலாத்காரங்களிலே அதிகமாக ஈடுபடுபவர்கள் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், தமிழக வெற்றிக் கழகத்திலே பொறுப்பிலே இருப்பவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த கொலைகளையும் இந்த பெண்கள் மீதான பாலியல் பலாத்காரங்களையும் தடுக்க உங்களுக்கு கால அவகாசம் தர முடியாது. அப்படி நாங்கள் உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துக் கொண்டே இருந்தால் கொலைகளும் கற்பழிப்புகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஆக இப்படி சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான ஒரு மோசமான நிலையிலே தமிழ்நாடு இருக்கிறது. இன்னொரு புறம் இந்த ஆட்சியிலே அமைந்த பிறகு விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சியை மறைமுகமாக பிஜேபி ஆட்சி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வகையிலே தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாம் பறிபோய்க் கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் ஏறத்தாழ திராவிட இயக்கங்களுடைய கடந்த கால பங்களிப்பால், கடந்த கால உழைப்பால் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக, ஒரு முற்போக்கு மாநிலமாக திராவிட இயக்கங்களுடைய பங்களிப்பால் தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிய மாநிலமாக நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் திராவிட இயக்கங்களில் இருந்த மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், மாநில சுயாட்சி வளர வேண்டும் என்பது போன்ற முற்போக்கான சிந்தனைகள் எல்லாம் திராவிட இயக்கங்களிலே ஒரு கொள்கையாக இருந்தது.
அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மாநில உரிமைக்காக, மாநில சுயாட்சிக்காக எத்தனையோ போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பால், மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்களுடைய பங்களிப்பால், சிந்தனையால், கலைஞர்களுடைய பங்களிப்பால், சிந்தனையால், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பங்களிப்பால், சிந்தனையால் எண்ணற்ற மாநில உரிமைகள் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் எடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு தாவேக அரசு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எல்லா இடங்களிலும் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் 5 ஏக்கருக்கு கீழாக இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுடைய கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னது. ஆனால் அப்படி முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை. விவசாயிகளுக்கு தேவையான அந்த நீரை, விவசாயத்திற்கு தேவையான நீரை அந்த கர்நாடக அரசிடமிருந்து முறையாக பெற வேண்டிய அந்த நீர் உரிமையை இன்றைக்கு பெற முடியாமல் தாவேக அரசு தத்தளித்து வருகிறது. குடிநீரை மட்டுமல்ல, விவசாய நீரையும் பெற முடியாமல் இன்றைக்கு தாவேக அரசு எந்தவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கிற காரணத்தினால் தாவேக அரசுடைய அந்த செயலற்ற, திறமையற்ற, திராணியற்ற அந்த நிலைப்பாட்டை கர்நாடக அரசு தெரிந்து கொண்ட காரணத்தினால் மிக தீவிரமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற போது அணை கட்ட முயற்சி மேற்கொள்ளாத கர்நாடக அரசு இன்றைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சாதகமான நிலைமையை பயன்படுத்திக் கொண்டு விஜயினுடைய இந்த திராணியற்ற அந்த செயல்பாடுகளை அறிந்து கொண்டதனுடைய விளைவாக தாவேக அரசு அங்கே கர்நாடகாவிலே, மேகதாட்டுவிலே அணையை கட்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் மிக தீவிரமாக அவர்கள் செய்து வருகிறார்கள். அணை கட்டுவதற்கு தேவையான நிதியை ஒதுக்கிவிட்டார்கள். அங்கிருந்து காவிரியிலே வரக்கூடிய தண்ணீரை தர மறுத்து வருகிறார்கள். இன்றைக்கு அவர்கள் அந்த அணையை கட்டுவதற்கு பிற மாநிலங்களினுடைய அனுமதி தேவையில்லை என்று உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டினுடைய அரசு தமிழ்நாட்டினுடைய அனுமதியை பெற வேண்டிய தேவை இல்லை என்பதைத்தான் மறைமுகமாக பிற மாநில அரசுகளுடைய அனுமதி தேவையில்லை என்பதை கர்நாடக அரசு அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறது. கர்நாடக அரசு இதற்காக அந்த மாநிலத்திலே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறது. ஆக மேகதாதுவிலே அணையை கட்டுவதிலே, தமிழ்நாட்டிற்கு நீரை தரமறுப்பதிலே, அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் அதை சந்திப்பதிலே கர்நாடக அரசு உறுதியாக இருக்கிறது, தீவிரமாக செயல்படுகிறது. ஆனால் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த நாள் முதலாக கர்நாடக அரசுக்கு எதிராகவோ, மேகதாட்டு அணை பிரச்சனை தொடர்பாகவோ, விவசாயத்திற்கு தேவையான அந்த நீரை பெறுவதிலேயே எந்த முன்னெடுப்புகளையும் ஜோசப் விஜய் அவர்கள் முன்னெடுக்காமல் காலம் தாமதித்து வருகிறார், மௌனம் சாதித்து வருகிறார். இதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமை மேகதாதுவிலே பறிபோக போகிறது. இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்திலே முறையான வழக்கறிஞரை வைத்து அந்த வழக்கிலே ஆஜராகி வாதாடாமல் தவிர்த்ததனுடைய விளைவாக அந்த நீதிமன்றத்திலே அரசினுடைய தாவேக அரசினுடைய வழக்கறிஞர் ஆஜராகாத காரணத்தினால் அங்கே 151 மருத்துவ இடங்கள், உயர் மருத்துவ படிப்பிற்கான அந்த இடங்கள் இன்றைக்கு பிற மாநிலத்தவர்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்து இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆக மருத்துவ கனவு என்பது ஏழை எளியமானவர்களுடைய கனவு. அது சிதைக்கப்படுகிற நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அதே வேளையிலேயே, இந்தியாவிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அதே வேளையிலேயே 151 மருத்துவ இடங்களை காவு கொடுத்திருக்கிறது தாவேக அரசு. எல்லாவற்றையும் விட மேலாக தமிழ்நாடு உயிரோட்டமாக இருக்கிற, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை முழங்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலும், அரசு நிகழ்ச்சிகளிலே தமிழ் தாய் வாழ்த்தை முதலிலே பாடித்தான்
தொடங்குவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபு, தமிழ்நாட்டினுடைய மரபாக இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதலிலே இருந்து தொடர்ச்சியாக ஆளுநர் அவர்கள் நான் பங்கெடுக்கிற நிகழ்ச்சிகளே வந்தே மாதரம் தான் பாடப்படும், தேசிய கீதம் தான் இரண்டாவதாக பாடப்படும், மூன்றாவதாகத்தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம், பாடாமலும் போகலாம் என்பது போன்ற நிலைப்பாட்டிலே தமிழ்நாட்டுடைய ஆளுநர் மிக தெளிவாக இருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் அதற்கான முன்னெடுப்புகளை அவர் செய்கிறார். இது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டே நடக்கிறது. இன்றைக்கு அண்மையிலே மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வெளிப்படையாகவே ஆளுநர் அலுவலகத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு அரசாணை வந்திருக்கிறது, அதிலே வந்தே மாதரம் தான் முதலிலே பாடச் சொல்லப்பட்டிருக்கிறது, இரண்டாவதாக தேசிய கீதம் பாடச் சொல்லப்பட்டிருக்கிறது, மூன்றாவதாகத்தான் தமிழ் தாய் வாழ்த்து பாட முடியும் என்பதை 2 நாட்களுக்கு முன்பாகவே பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் பத்திரிகையாளர்களை சந்தித்து சொல்கிறார். அப்படி என்றால் உடனடியாக அரசு விழித்திருக்க வேண்டாமா? அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மாநில அரசிடம் சம்பளம் பெறுகிறாரா, ஆளுநரிடம் சம்பளம் பெறுகிறாரா? இந்த துணிச்சல் அந்த துணைவேந்தருக்கு எப்படி வந்தது? ஆளுநர் கொடுத்த இடம். ஆக இந்த துணைவேந்தரனுடைய இந்த துணைவேந்தருக்கு சம்பளம் வழங்குகிற தமிழ்நாடு அரசின் மீது அவர்களுக்கு அச்சம் வரவில்லை. முதல்வர் ஜோசப் விஜய் மீது அவருக்கு பயம் வரவில்லை. மாறாக ஆளுநரை பார்த்து அஞ்சி அந்த அறிக்கை விடுகிறாரே, அதை முதலமைச்சர் கண்டித்திருக்க வேண்டாமா? பொறுப்பு அமைச்சர்கள் அதை கண்டித்திருக்க வேண்டாமா? இல்லை, எங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தாய் தான் முதலில் பாடப்படும், அப்படி பாடப்படாத இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டிலே நடைபெறாது என்கிற நடவடிக்கைகளிலே ஜோசப் விஜய் அவர்கள் ஈடுபட்டிருக்க வேண்டாமா? ஆனால் இவற்றையெல்லாம் எந்த முன்னெடுப்புகளையும் செய்யாமல், இவற்றிலே எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் திறந்த வீட்டிலே ஏதோ நுழைந்ததைப் போல வெளிப்படையாக இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே தமிழ் தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டிருக்கிறது, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் இல்லையா? இவையெல்லாம் தமிழர்களுடைய உணர்ச்சி இல்லையா? ஆக மேகதாட்டு அணையிலே தமிழர்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, மருத்துவ கல்லூரி இடங்களிலே தமிழர்களுடைய உரிமை பறிபோகிறது, தமிழ் தாய் வாழ்த்தை அரசு நிகழ்ச்சிகளிலே பாட முடியவில்லை. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோகக்கூடிய நிலை இன்னொரு பக்கம் நடக்கிறது. ஆக ஒருபுறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இன்னொருபுறம் தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிக்கப்படுகிற பிரச்சனை, இப்படி தொடர்ச்சியாக இந்த குறுகிய நாட்களிலே எண்ணற்ற பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய நிலையிலே இருக்கிற போது இதை பிறரை போல தமிழ் புலிகள் கட்சி கடந்து போகாது. தமிழ் புலிகள் கட்சி சாதி ஒழிந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற கட்சி. தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் முதலில் தட்டி கேட்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் புலிகள் கட்சியை போல ஒரு கட்சி இல்லை என்பதுதான் இன்றைய வரலாறாக இருக்கிறது. அது சாதி ரீதியான படுகொலைகளாக இருந்தாலும் சரி, ஆணவ படுகொலைகளாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் தட்டி கேட்கிற ஆற்றலும் இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு என்பதை மாறுதட்டி சொல்லக்கூடிய ஒரு இயக்கமாக தமிழ் புலிகள் கட்சி இருக்கிறது. நான் கேட்கிறேன், 9 ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே. யாராவது இந்த ஆணவ படுகொலைகளை தடுக்க அறிக்கை விட்டார்களா? போராட்டம் நடத்தினார்களா? வீதிக்கு வந்தார்களா? விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த அந்த கட்சி தலைவர்களையே கேட்கிறேன், நீங்கள் ஆதரவு அளித்த ஜோசப் விஜய் கட்சியிலே, ஜோசப் விஜய் முதலமைச்சராக இருக்கிற ஆட்சியிலே நீங்கள் பங்கெடுத்திருக்கிற ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியிலே ஆணவ படுகொலைகள் நடக்கிறது, அதை தடுக்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று ஜோசப் விஜய்க்கு அழுத்தம் தர முடியாதா? ஆணவ படுகொலைகளை தடுக்க சட்டம் இயற்றுவதிலே ஜோசப் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஏற்கனவே ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள், ஜனநாயக சக்திகள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்ததனுடைய விளைவாக கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு KN பாஷா என்கிற நீதி அரசரால் ஒரு நபர் ஆணையம் பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் ஒரு அறிக்கை தயார் செய்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையை பெற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆணவ
படுகொலை சட்டத்தை எங்கள் ஆட்சி வந்தால் நடைமுறைப்படுத்தும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சி மாறி இருக்கிறது. மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன விஜய் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வருவோம் என்று சொன்ன அல்லது உங்களுடைய பாஷையிலே கொண்டு வர முடியாமல் இழுத்தடித்த அந்த சட்டத்தை மாற்றம் கொண்டு வருகிற விஜய் ஆட்சி என்று சொல்கிற இந்த ஆட்சியிலே அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக இந்த சட்டத்தை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நீங்கள் நிறைவேற்ற முடியுமா? ஆணவ படுகொலையை தடுக்க சட்டம் இயற்றுவதிலே உங்கள் நிலைப்பாடு என்ன? மௌனத்தை கலைக்க வேண்டும். தமிழ் புலிகள் கட்சி தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை வைத்துக் கொண்டது. இப்படியாகத்தான் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த நிலையை கண்டும் காணாமல் நாங்கள் கடந்து போக முடியாது. இது ஏதோ விஜயவர்களுடைய ஆட்சி அமைந்து விட்டது என்பதற்காக எல்லோரும் ஈஸியா அப்படியே கடந்து போயிடலாம். விஜய் ஆட்சிக்கு வந்ததை பொறுக்க முடியாம சொல்றோம். அப்படி இல்லை. நாங்கெல்லாம் வீழ்த்தப்பட்ட சாதி, உரிமைகள் மறுக்கப்பட்ட சாதி. எங்களுக்கு ராமனை ஆண்டா என்ன ராவணை ஆண்டா என்னன்னு பாட்டு பாடி போற அளவிற்கான எந்த உரிமைகளையும் பெற முடியாத சமுதாயம். ஆனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன என்றால், யார் வந்தாலும் பாதிக்கப்படுபவர்கள் நாங்களாக இருக்கிறோம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இழப்பு எங்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த இழப்புகளை தாங்கிக் கொண்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு கடந்து போக முடியாது. எனவே விஜய் அவர்கள் ஆட்சி எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி அல்ல, ஆளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தராத மாற்றத்தை நீங்கள் தாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆணவ படுகொலைக்கு சட்டம் கொண்டு வரவில்லையே, நீங்கள் கொண்டு வாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பழனி கோயில் விவகாரத்தை சொன்னமே, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இந்து அறநிலைக்கு சொந்தமான 5000 ஏக்கர் நிலங்களை பறித்து மக்கள் சொத்தாக மாற்றியது. அதை போல அதை விட இன்னும் எஞ்சி இருக்கிற நிலங்களை நீங்கள் மக்கள் சொத்தாக மாற்றுங்கள், வரவேற்கிறோம். ஆனால் உங்கள் ஆட்சியிலே அந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பெண்கள் பாதுகாப்பு இல்லை, பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக சொன்னீர்களே. உங்கள் ஆட்சி வந்துவிட்டால் பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியும் என்பதை போன்ற உங்கள் பேச்சு தேர்தலுக்கு முன்பாக இருந்தது. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? குழந்தைகள் கற்பழிக்கப்படவில்லையா? பெண்கள் கற்பழிக்கப்படவில்லையா? ஆனா விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள், பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். யாரால் என்று சொன்னால் அதிகமாக தாவேக்காரர்களால் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்கிற அதிர்ச்சி தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீர்கள்? சேலத்திலே உங்கள் கட்சிக்காரன் 50க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் ரீதியாக வீடியோவை எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டி கற்பழிக்கிறானே, அதை தடுத்தீர்களா? உங்கள் ஆட்சியிலே அமைச்சர் ஒருவர் போதை மருந்தை வெளிப்படையாக அவர் பயன்படுத்துகிறாரே, அதை தடுத்தீர்களா? உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தூத்துக்குடியிலே 4 நாட்களாக உங்கள் கட்சி பெண்களை வைத்து விடுதலையிலே பாலியல் தொழிலில் ஈடுபட்டார்களே, அதை தடுத்த நடவடிக்கை எடுத்தது உண்டா? இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். குற்றங்கள் நடப்பது உங்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள், உங்கள் கட்சியிலே இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு வார காலமாக 10 நாட்களாக நாமக்கல்லிலே உங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வெளிப்படையா பேசுறான். சமூக வலைதளங்களில் பரவுது. இந்த பரப்பகுதிகளுக்கெல்லாம் நாங்க பயப்படணுமா? அவனுக்கு என்னடா ஓட்டு இருக்கு, அவனுக்கு என்னடா மரியாதைன்னு சமூக வலைதளம் வெளிப்படையா பேசுறான். யாரு? உங்க கட்சி மாவட்ட செயலாளர். புகார் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே கைது செய்தது உண்டா? கட்சி ரீதியான நடவடிக்கை உண்டா? ஆனா கட்சிக்காரன் பாருங்க, தூய சக்திங்கிறான். திமுக ஒரு தீய சக்தி, தாவேக ஒரு தூய சக்திங்கிறான். நான் என்ன கேட்கிறேன்? 2 செய்தி. தூத்துக்குடியில சிறுவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய உங்க கட்சிக்கார பெண்மணி என்ன 4 நாளா தங்க வச்சு ரூம்ல பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க. இது அந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணனுக்கு தெரியும். நடவடிக்கை எடுங்கன்னு உங்க கட்சிக்கும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த கட்சிக்காரன் என்ன செய்யறது தெரியுமா? அந்த புகார் கொடுத்த பெண்ணை கட்சியை விட்டு நீக்கிட்டான். புகார் கொடுத்த பெண்ணை கட்சியை விட்டு நீக்கிட்டான். இன்னொரு அம்மா, நான் அட்வொகேட்டுங்க, அரசு வழக்கறிஞர் பதவிக்கு நான் விண்ணப்பிக்கிறேன், என்கிட்ட பணம் கேட்கிறாங்க, அரசு வழக்கறிஞர் பதவியை நியமிப்பதிலே லஞ்சம் வாங்கப்படுகிறது என்று வெளிப்படையாக சொன்னார்கள். யார் சொன்னார்? நாங்கள் சொன்னோமா? தமிழ் புலிகள் எங்கேயாவது சொன்னோமா? உங்கள் கட்சியை சார்ந்த பெண்மணி பாதிக்கப்பட்டதனுடைய விளைவாக அவர் புகாரை தருகிறார். அந்த புகாரை பெற்றுக் கொண்டு யார் லஞ்சம் கேட்டார்களோ அவரை கட்சியில இருந்து நீக்கவில்லை. லஞ்சம் பெறுகிறார்கள் என்று சொல்லிச்சில்ல அந்த அம்மா வழக்கறிஞர், அந்த அம்மாவை கட்சியை விட்டுக்கிறார். அப்போ எதிரா தூய சக்தி? எது தூய சக்தி? புகார் கொடுத்த பெண்ணையே கட்சியை விட்டு நீக்குவதுதான் தூய சக்தியா? ஒருவேளை உங்கள் கட்சி தூய சக்தியாக இருந்தால் அந்த பெண்மணியை அழைத்து உன்னிடத்தில் நம்ம கட்சிக்காரர் லஞ்சம் கேட்டான். அவர் சொன்னார், விஜய் லஞ்சம் யாரும் கேட்டா தராதீங்க, உங்க அண்ணன் விஜய் ஆச்சு, உங்க அண்ணன் விஜய் இருக்கார், உங்க தம்பி விஜய் இருக்கிறாரு, உங்க மகன் விஜய் இருக்கிறாரு, லஞ்சம் கேட்டா தராதீங்க, தைரியமா சொல்லுங்கன்னு சொன்னீங்களே, அதனாலதான் அந்த அம்மா சொல்லுச்சு. அப்ப உண்மையிலேயே உங்கள் மகனாக விஜய் இருந்தால், உங்கள் அண்ணனாக விஜய் இருந்தால், உங்கள் தம்பியாக விஜய் இருந்தால் அந்த வழக்கறிஞரை அழைத்து நான் ஊரா போய் லஞ்சம் வாங்காதன்னு சொல்றேன், நம்ம கட்சிக்காரன் லஞ்சம் கேட்கிறானா? ஆமா, யாருமா சொன்னா? எல்லா பையனும் நீக்கலாம் கட்சியில இருந்து என்றல்லவா நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் சொன்ன பெண் வழக்கறிஞரை கட்சியை விட்டு நீக்குகிறீர்களே, இதுவா தூய ஆட்சி? சரி, நாமக்கல்ல உங்க கட்சி மாவட்ட செயலாளர் சாதியை சொல்லி வெளிப்படையா திட்டுறாரு, வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்றோம், வழக்கு பதிவு செய்யலையே. ஜனநாயக ரீதியாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்கிறோம், ஆர்ப்பாட்டம் அனுமதி மறுக்கப்பட்டது. எஸ்பி அலுவலக முற்றுகை போராட்டம் நேற்றைய முன்தினம் தமிழ் புலிகள் கட்சி நடத்தி இருக்கிறோம். ஆக உங்க கட்சிக்காரன் சாதியை சொல்லி திட்டுவது வெளிப்படையாக இருக்கிறது, நடவடிக்கை இல்லை, ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை, மீறி நடத்தால் தமிழ் புலிகள் மீது பொய் வழக்கை போட்டு நாங்கள் கைது செய்வோம் என்று எங்கள் புலிகளை மிரட்டி பார்த்திருக்கிறார்கள். நீங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தக்கூடாது என்று எச்சரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே தோழர்கள் சொன்னார்களே, அதைத்தான் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அது நாமக்கல் மாவட்ட காவல்துறையாக இருந்தாலும் சரி, திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய தாவேகா காவல்துறைக்கு சொல்லுகிறோம், உங்கள் மிரட்டலுக்கோ உங்களுடைய பொய் வழக்குகளுக்கோ அஞ்சி போராட்டத்தை கைவிடுகிற இயக்கம் கட்சி தமிழ் புலிகள் அல்ல. அப்படி அல்ல, நாங்க போக முடியாது. இந்த திண்டுக்கல்ல நேற்று ஒரு பையன் செத்துட்டான், கொன்னுட்டான். என் தோழர்கள் சொன்னார்கள், இது கடந்த கால இயக்கங்களை போல அல்ல. நேற்று திண்டுக்கல்ல கொலை நடந்துச்சு. ஒரு காலத்துல கொலை விழுந்திருந்தா சொல்லாம கொல்லாம பாடியை தூக்கிட்டு போயிருவோம். ஆனால் நேற்று இரவு கொலை நடந்த அடுத்த நிமிடத்தில் இருந்து திண்டுக்கல் காவல்துறை படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வெடித்து விடுமோ என்று அஞ்சுகிறது. அதற்கு ஒரே காரணம், தமிழ் புலிகள் கட்சி இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறது. பூம்பாறையாக இருந்ததா, கொடைக்கானலாக இருந்ததா, எல்லோரும் எல்லா மாவட்டத்திலும் கேட்டார்கள், அதான் உங்கள் கண்ணசரை காட்டுங்கள், இதோ அவனுடைய அந்த கொலை வருகிற அந்த புகைப்படத்தை பார்த்துக் கொண்டு மீண்டும் நாம் பழைய தமிழ் புலிகளாக மாற வேண்டும், சட்டம் ஒழுங்கை இங்கே நாம் கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டும் என்று பழைய தோழர்கள் எல்லாம் கொதித்திருந்தார்கள். ஆனால் சில காரணங்களுக்காக காவல்துறை நடவடிக்கைகளிலே அல்லது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் புலிகள் கட்சி இந்த போராட்டத்தை சீரிய முறையில் எடுப்பதனுடைய விளைவாக இன்றைக்கு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், இங்கே கொலை செய்யப்பட்டு அந்த கொலை செய்த குற்றவாளி இருக்கிறானே, அந்த குற்றவாளி தொடர்ச்சியாக இந்த குடும்பத்தை மிரட்டி வந்திருக்கிறார், குடும்பத்தோடு மிரட்டி வந்திருக்கிறார். பல ஆண்டுகளாக சாதி ரீதியான வன்மையும் இருந்திருக்கிறது. எனவே இந்த கொலையை ஒருவர் செய்து முடித்தார் என்று மூடி மறைத்துவிட முடியாது. உங்களுடைய அந்த நடவடிக்கைகள்
துரிதமாக இருக்க வேண்டும் என்பதை விட உண்மையாக இருக்க வேண்டும். 2 நெஞ்சுறுதி படைத்த இளைஞர்களை ஒருவனால் வெட்டி சாய்த்திருக்க முடியாது. அதிலும் திட்டமிட்டு ஒரு இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு இந்த கொலை நடந்திருக்கிறது. எனவே அந்த இடத்தில் ஏற்கனவே 4 பேர் 5 பேர் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் சதி செய்திருக்க வேண்டும். அவர்கள் ஏற்கனவே முடிவெடுத்திருக்க வேண்டும். இப்படி ஒரு கொலை நடக்கிறது என்று சொன்னால் அந்த கொலைக்கு ஒரு குற்ற பின்னணி இருக்கும். அந்த குற்ற பின்னணியில யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த கேள்வியை காவல்துறை எழுப்ப வேண்டும். அதற்கு பின்னால் இருக்கிற சதியை வெளியே கொண்டு வர வேண்டும். இந்த குற்றம் கொடூரமான குற்றமாக இருக்கிறது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு போகிற போக்கு நடந்த கொலை அல்ல. திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த கொலையில பின்னூட்டமாக யார் யார் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து யாரையும் தப்பு விடாமல் திண்டுக்கல் காவல்துறை அவர்களை கைது செய்ய வேண்டும். இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த குற்றவாளி குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறைபிடிக்கப்பட வேண்டும். இப்படி இந்த படுகொலையை கண்டு நாங்கள் கடந்து போக முடியாது. இன்னைக்கு யாருமே ரோட்டுக்கு வரல. திண்டுக்கல்ல கொலை நடக்குது, ஆணவ படுகொலை நடக்குது, தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிபோகுது. இங்க நாட்டில் ஜனநாயக சக்திகள் இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்திருந்தா இன்னைக்கு எல்லாரும் ரோட்ல வந்து போராடி இருப்போம். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்துல அநீதி நடந்தா போராடக்கூடாதுன்னு தமிழ் புலிகள் சொன்னாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சாதி ரீதியான அடக்குமுறைகளுக்கு எதிராக நெஞ்சுறுதியோடு போராடிய இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி என்பதை இங்கே நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே யார் ஆட்சிக்கு இருந்தாலும் நாங்க தானே ஆதரவு தருகிறோம், நாங்க கூட்டணியில் தானே இருக்கிறோம் என்று சொல்லி பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டாலோ தமிழ்நாட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டாலோ தமிழ் புலிகள் கட்சி வேடிக்கை பார்த்தார். கடந்த காலத்திலும் போராடினோம், இப்பொழுதும் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். எனவே ஆட்சி பொறுப்பை ஏற்ற தாவேக அரசே மாற்றத்தை தந்ததாக சொல்லி மீம்ஸ்களை கிரியேட் செய்து கொண்டிருக்கிற ஆட்சி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன நடக்குதுன்னா 2 விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏதோ தமிழ் புலிகள் கத்துறான், ரோட்ல இருந்து பேசுறான் அப்படி இல்ல செய்து. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு பொருளாதார ரீதியா முன்னேறிய மாநிலம் தான். தமிழ்நாடு முற்போக்கான மாநிலம் தான். ஆனா இந்த தாவேக ஆட்சி யாரும் எதிர்பார்க்காத ஆட்சி. அது என்ன எப்படி ஆட்சி எப்படியே வந்துருச்சு. 5 வருஷம் நிலைக்கட்டும், எனக்கெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தாவேக ஆட்சிக்கு வந்ததும் ஆட்சிக்கு வந்த பிறகும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை பொதுமக்கள் கவனிக்கணும். ஏதோ நடிகருங்கிற மாயையில அல்லது என்ன சொன்னாரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துல ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஆட்சிக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா திமுக ஆட்சியில ஊழல் பெருக்கெடுத்து ஓடிடுச்சு, திமுக ஆட்சியில பெண்கள் பலாத்காரம் நடக்குது, திமுக ஆட்சி குடும்ப ரீதியா கொள்ளை அடிக்குதுன்னு சொல்லி ஒரு திட்டமிட்ட பொய்யை தொடர்ந்து அவர்கள் சமூக வலைதளங்களே பரப்பிக் கொண்டே இருந்தார்கள். அப்ப திமுக ஆட்சியில கொலை நடக்கலையா அப்படின்னா இல்ல, நடந்துச்சு. திமுக ஆட்சியில லஞ்சம் இல்லையா, இருந்திருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் ஏதோ திமுக ஆட்சியில மட்டும்தான் நடக்குது, தாவேக வந்தா இது அடியோட தொடர்ச்சி எரிஞ்சிரும் என்பதை போல, சினிமாவை போல. எப்படி சினிமாவிலே ஒரு கதாநாயகன் வந்தால் ஒரு நாள் முதல்வன் படம் பார்த்தீங்களே அர்ஜுன் படத்துல, ஒரே நாள் முதலமைச்சரா கையெழுத்து போட்டு ஏராளமான விஷயத்தை மாத்திரான்னு சொல்லி சினிமால காட்டினாங்கல்ல, அதை போல சமூக வலைதளங்களிலே ஒரே நாளில் இந்த மகன் விஜய் ஆட்சிக்கு வந்தால் எல்லாவற்றையும் மாற்றிவிடுவான் என்பதை போன்ற ஒரு பொய்யான பரப்புரையை சமூக வலைதளங்களிலே பரப்பினார்கள். அதனுடைய விளைவாக கடந்த காலங்களிலே திராவிட கட்சிகள் மீது சீமான் போன்ற பல தலைவர்கள் திட்டமிட்டு அவதூறுகளை பரப்பியதனுடைய விளைவாக விஜயினுடைய கட்சிக்காரர்கள் சமூக வலைதளங்களிலே திட்டமிட்டு பரப்பியதனுடைய விளைவாக ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. சரி, ஆட்சி மாற்றம் வந்துருச்சுல்ல, நீங்க திமுக செஞ்ச தவறை செய்யாம நீங்க சரி பண்ணுங்க. திமுக ஆட்சியில் நடந்துச்சு, உங்க ஆட்சியில் நடக்கலையா? கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, ஊழல் நடக்குது, சாதி வெறி நடக்குது, சாதி படுகொலைகள் நடக்குது, ஆணவ ஆக இதை ஏன் சொல்றோம்னா, தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எல்லா ஆட்சியிலும் ஊழல் இருக்கு, எல்லா ஆட்சியிலையும் கொலை விழுகுது, எல்லா ஆட்சியிலையும் பலாத்காரங்கள் நடக்குது. ஆனால் இவற்றை தடுக்க முதலமைச்சராக இருப்பவர்கள்
என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான விஷயம். யதார்த்தமான விஷயம். நாளைக்கு திமுக ஆட்சியில இதெல்லாம் நடந்துச்சு, ஆனா நடவடிக்கை எடுத்தார்களே, அவர்கள் கவலைப்பட்டார்களே, அவர்கள் ஆணவ படுகொலைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைத்தார்களே, பச்சிளம் குழந்தை பலாத்காரம் செய்யப்படுகிற போது ஒரு தகப்பனாக நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று சொன்னாரே, இது போன்ற எந்த நடவடிக்கைகளிலும் உங்கள் ஆட்சியில் உங்கள் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரவில்லையே. 3 வயசு பிள்ளைங்க உள் புதர்ல கிடந்துச்சு, ஒரு அறிக்கை வரலையே, ஒரு கண்டனம் வரலையே. இதெல்லாம் எங்க ஆட்சியில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லலையே. 41 பேர் சாகிற போதே அழுகல. ஆனா இந்த அமைச்சர்கள் இந்த ஜனநாயகங்கிற படத்துல உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறான். விஜயை விட பெரிய நடிகங்களா இருக்காங்க. நீங்க அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் என்னன்னா, பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, எம்எல்ஏ விட்டு நாய் செத்து அந்த கூட்டம் போகும், எம்எல்ஏவே செத்து போயிட்டா கூட்டம் போகாது. அது மாதிரி விஜய் முதலமைச்சர் ஆகலைன்னா கூட இவங்க போய் அழுதுக்க மாட்டாங்க. விஜய் முதலமைச்சர் ஆயிட்டானா அழுது அவனுக்கு பதவி போடுறேன் அப்படி இருக்கிறவன் கூட அழுகிறான். நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு அழுகிற, எதுக்கு அழுகிற? ஒருத்தர் ரொம்ப சொல்றாரு, விஜய் கடைசி படங்க, இனிமே அவர் நடிக்கவே மாட்டாருங்க, எங்களுக்கு ரொம்ப அழுக வருதுங்க. அவன் இப்ப வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருக்கான். அவன் எப்ப நடிப்பை பார்த்தான்? விஜய் எப்போது நடிப்பை நிறுத்தினா? சட்டமன்றத்தில் ஒரு செய்ய கட்டார, எவ்வளவு அருமையான நடிப்பு செஞ்சிருக்க. கரூர்ல போட்டாரு வருங்க ஒரு படம், அத்தடி 41 பேருக்கு அரசு விளையாடு. மதுரையில செத்தான ரித்திக் சுதீங்கிற சக்கிலிய செத்தான். அவன் வீட்டுல அரசு வேலை ஏண்டா கொடுக்கல? ஏன் கொடுக்கல? விழுப்புரத்துல செத்தான ஏண்டா கொடுக்கல? கரூர்ல மட்டும் 41 பேர் செத்த அரசு வேலை கொடு. எதுக்கு கொடுக்குற? எதுக்கு கொடுக்குற? இவன் கொடுக்காத, அப்படி கொடுத்ததுனாலதான் ஒண்ணுமில்லாத படத்தை பார்க்க ஒரு கூட்டம். ஏன்னா அந்த கூட்டத்துல செத்தா அதுக்கு வேலை தருவாங்க. சினிமா பார்க்க போகிற போது செத்தாங்க, அதுக்கு வேலை தருவான். எதுக்கு அரசு வேலை? இதான் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டு கோடிக்கணக்கான சொத்தை இழந்து வந்திருக்கிற உன் பணத்தில் 1 கோடி ரூபாய் அந்த குடும்பங்களுக்கு எடுத்துட்டா, உன்னோட ஆபீஸ்ல வேலைக்கு போடு, உன் வீட்டுல வேலைக்கு போடு. அப்ப இதெல்லாம் கேட்கற, இதெல்லாம் என்னவா? இதெல்லாம் என்ன? இதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு அல்ல. இந்த யதார்த்தத்தை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மகன் ஆட்சி, உங்கள் தம்பி ஆட்சி என்று சொல்லப்படுகிற விஜய் ஆட்சி யதார்த்தத்தில் தூய ஆட்சி இல்லை. யதார்த்தத்தில் மிக மோசமான ஆட்சியாக இருக்கிறது. யதார்த்தத்தில் தீய ஆட்சியாக இருக்கிறது, தூய ஆட்சியாக இல்லை. இப்படி உங்களுடைய ஆட்சியில எண்ணற்ற மாற்றங்களை, இதெல்லாம் அவதூறாக சொல்லல, நடக்கிறத சொல்றோம். இப்ப கூட சொல்றோம், இன்னும் உங்களுக்கு கால அவகாசம் தருகிறோம். சரியோ தவறோ மக்கள் உங்களை தேர்வு செய்து விட்டார்கள். இந்த 5 ஆண்டுகளிலே நீங்கள் நல்ல ஆட்சியை தாருங்கள். திமுக தராத, அதிமுக தராத, திராவிட இயக்கங்கள் தராத மாற்றத்தை தாருங்கள், வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் தருகிற மாற்றம் மாற்றம் அல்ல, ஏமாற்றம் என்கிற தீய ஆட்சியாக உங்கள் ஆட்சி இருக்கிறது. இதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம். இதை நீங்கள் சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் எல்லா இடத்திலும் ஊழல் பெருகிக் கொண்டே. 2 விஷயம் சொன்னீங்களே, நாங்க சாதியை ஒழிச்சிட்டோம், நாங்க லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம். எங்கடா சாதியை ஒழிச்சீங்க? எங்க லஞ்சத்தை ஒழிச்சீங்க? இப்போ நீங்க லஞ்சத்தை ஒழிச்சிட்டீங்கன்னா பழனியில நடந்தது என்ன? பழனியில நடந்தது என்ன? தோழர்களே, சமீபத்திலே பழனியிலே நடந்த இந்த நிலமோசடி சமூக வலைதளங்களிலே அது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி. பழனியில நடந்தது என்ன? பழனியில தண்டாயுதபாணி நம்முடைய பழனி முருகனுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது. அறுபடை வீடுகளில் இருக்கிற எல்லா முருகனுக்கும் எண்ணற்ற சொத்துக்கள் இருக்கிறது. அந்த சொத்துக்கள் பல வகைப்படுகிறது. ஒன்று, நேரடியாக கோயிலுக்கே சொத்து இருக்கும், அல்லது சில காலம் கழிச்சு யாராவது வசதியானவங்க இந்த சொத்தை வரக்கூடிய பக்தர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு ஒரு அறக்கட்டளை கொடுத்து, அது பக்த கோடிகள் பயன்படுத்துவதற்கு கோயில் பாதுகாப்பிலேயே இருக்கக்கூடிய சொத்து. அதே போல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தனித்தனியாக வழங்கப்பட்டிருக்கிற சொத்து என்று பல சொத்து இருக்குங்க கோயிலுக்கு.
நம்ம பழனி முருகன் கோயிலுக்கு நிறைய சொத்து இருக்கு. அந்த சொத்துலதான் தண்டாயுதபாணி அறக்கட்டளை, அருள்மிகு தண்டாயுதபாணி அறக்கட்டளைங்கிற பேர்ல 1.4 ஏக்கர் இந்த சொத்து கோயில வரக்கூடிய பக்தர்களுக்கு அதுல ஒரு வருமானத்தை எடுத்து கோயிலுக்கு பயன்படுத்திக்கோங்கன்னு ஒரு ட்ரஸ்ட் சொத்து கோயில் சொத்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. என்னன்னா இது மாதிரி நிறைய சொத்துக்கள் ட்ரஸ்ட் மூலமா கொடுக்கிறது, குடும்பத்துல கொடுக்கிறது, நிறைய சொத்துக்கள் இருக்கு. அந்த ஒரு சொத்து தான் அருள்மிகு தண்டாயுதபாணி அறக்கட்டளை பேர்ல இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட சொத்து 1.4 ஏக்கர். இந்த 1.4 ஏக்கரை தொடர்ந்து ஒரு குழு, அது தொடர்ந்து ஒரு குரூப், அது தொடர்ந்து ஒரு கூட்டம். இது கோயில் சொத்து தானே. தனிநபர் சொத்துன்னா பறிக்கப்படும் போது உடனே அவர் ரோட்டுக்கு வருவான். ஆனா கோயில் சொத்து யார் கேட்க போறா என்பது போன்ற ஒரு குழு எல்லா கோயிலையும் கோயில் நிலத்துல போறான். அதை அபகரிக்கிற நோக்கத்தோடையே செயல்படுகிறார்கள். அப்படி செயல்படுவதில்தான் ஒரு குழு திட்டமிட்டு இந்த பழனி தண்டாயுதபாணி கோயில் சொத்துக்களை பறிப்பதற்காகவே என்ன செய்தினா, ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அது பழனி கோயிலுக்கு சொந்தமான ட்ரஸ்ட். அதுல 1.4 ஏக்கர் நிலம் இருக்கு. அதே ட்ரஸ்ட் பேர்ல ஒருத்தர் இன்னொரு ட்ரஸ்ட உருவாக்கி முருகதாஸ் சுவாமிகள், திருப்புரகல் சுவாமிகள், பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் பேர ஒரு அறக்கட்டளை உருவாக்க. இது நாளடைவில் அந்த முருகதாஸ் சுவாமிகள் மங்கப்பட்டு அந்த திருப்புகழ் சுவாமிகள் மங்கப்பட்டு அந்த தண்டாயுதபாணி சுவாமிகளை மட்டும் ஹைலைட் பண்ணி இந்த தண்டாயுதபாணி அறக்கட்டளைக்கான சொத்து இருக்கிறாங்க, இந்த சொத்து தாங்க அந்த சொத்துன்னு சொல்லி அந்த ஏற்கனவே கோயில் சொத்தை என்னுடைய ட்ரஸ்டுக்கு சொந்தமான சொத்து என்பது போலியாக ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அந்த சொத்துக்கள் பறிக்கப்படுகிறது. போலி ஆவணம் தயார் செய்யப்படுகிறது. எப்போ? இது பல வருஷங்களுக்கு முன்னாலே, 30-40 வருஷங்களுக்கு முன்னாலே, 40 வருஷத்துக்கு முன்னால போலியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அந்த இடத்தை பறிக்கப்படுங்கிற திட்டத்தோடய ஒரு கூட்டம் வேலை செஞ்சிருக்கு. அந்த வேலையில தொடர்ந்து சார்பு அதிவாளர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஏன்னா அந்த சொத்து இருக்குல்லங்க, அரசோட கெஜெட், அரசோட வேல்யூவேஷன் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் வேல்யூ. அரசோட சொத்து மதிப்பே 100 கோடி. உங்களுக்கு தெரியும், அரசோட சொத்து மதிப்பு 100 கோடினா அது வெளியில 200-300 கோடிக்கு மேல போகும். அது 100 கோடி விஷயம் இல்ல, 200 கோடிக்கு மேலான சொத்து. அந்த சொத்தை அபகரிக்கணும்னு திட்டமிட்டு ஒரு ட்ரஸ்ட தயாரிச்சு வரக்கூடிய சார்பு அதிவாளர்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து மாற்ற முயற்சி செய்து போலி பத்திரம் செய்து வேண்டுமென்றே பொய்யாக வழக்கு பதிவு செய்து இப்படி 20-30 வருஷமா ஒரு கூட்டமே அலையுங்க. அப்படி அலைஞ்சி இப்ப சமீபத்தில் நீதிமன்றத்துக்கு சில தகவல்களை தர மறைச்சு உத்தரவு பெற்றுக்கிட்டோம்னு சொல்லி தர மறுத்த சார்பதிவாளரா வேண்டுமென்றே டிரான்ஸ்பர் போட்டு இவனுக்கு ஏற்ற சார்பதிவாளரை இங்கே கொண்டு வந்து உடனடியாக பத்திரப்பதிவு செய்யக்கூடிய ஒரு மோசடி என்பது இந்த பழனி கோவில் சொத்தை திருடி இருக்கிறார்கள். இதற்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருப்பவரோ, இந்து அறநிலைத்துறையை பாதுகாப்பதாக சொல்லப்படுகிற அரசோ என்ன நடவடிக்கை எடுத்தது? 100 கோடி கோயில் சொத்தை 2 கோடின்னு சொல்லி போலியா பத்திரப்பதிவு செஞ்சதுக்கு இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டுமா வேண்டாமா? நாங்க கேட்கிறோம். உங்க ஆட்சியில ஊழல் ஒளிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே, இந்த பழனி கோயில் சொத்து ஊழல் பட்டியலில் வருமா வராது? இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? இது 100 கோடிங்கிறதுனால இன்னைக்கு இது அம்பலப்பட்டிருக்கு. இது எப்படி அம்பலப்பட்டிருக்கு? போலியாக ஒரு அறக்கட்டளை தொடங்கப்பட்டிருக்கிறது, போலியாக பத்திரம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது, போலியாக பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது எத்தனை ஆண்டு காலமாக? 30-40 ஆண்டு காலமாகவே இது நடக்கிறது. இதே போலத்தான் 1881 1990களில் பழனி கோயில் சொத்துல சக்கிலியர் மடம்னு ஒரு சொத்து, அது ஏறத்தாழ சக்கிலியர் மடம் ஒரு 6 சென்ட், அது தனியா இருக்கு. அதே போல சக்கிலியர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த பக்தர்களுக்கு அவர்களுக்காக இந்த அரசால் அந்த காலத்தில் ஒதுக்கப்பட்டது 2.5 ஏக்கர், அது தனியா இருக்கு. இப்போ இதே பழனியில
எப்படி 100 கோடி சொத்து பறிமுதல் செய்யப்பட்டதோ, மோசடி செய்யப்பட்டதோ, அதை போலவே சக்கிலியர்களுக்காக வழங்கப்பட்ட 2.5 ஏக்கர் நிலம் சக்கிலியர்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. சக்கிலியர்களுக்கு வழங்கப்பட்ட 6 செட்டு மடம் சக்கிலியர்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி முருகதாஸ் என்கின்ற ஒருவன் போலியாக அறக்கட்டளை தயாரித்தாரோ, அதை போல கருப்பன பண்டார பிள்ளை என்கிற ஒருவர் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக தானே அங்கே குடியமர்த்தப்பட்ட, அதாவது வாடகைக்கு கிடைக்கணும்ல, அப்படி குடியமர்த்தப்பட்ட அந்த கருப்பன பண்டார பிள்ளை என்ன செய்யறாரு? இது சக்கிலியர் மடம்னா அது ஒரு குழுவிட்ட கொடுப்பாங்க. அந்த காலத்துல சக்கிலியர் சமுதாயத்தை சார்ந்த மதுரை வீரன் போன்ற ஒரு 4-5 பேர் அந்த சொத்தை பராமரிச்சுட்டு வந்தவங்க காலப்போக்கில் மடிஞ்சிடறாங்க, செத்துறாங்க. அதற்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் அதை முன்னெடுத்து செல்ல ஆள் இல்லை. அப்ப ஏற்கனவே அங்க வாடகைக்கு இருந்த இவர் என்ன செய்யறாரு? இந்த இடத்துல நான் தான் இவ்வளவு வருஷமா இருக்கிறேன், எனவே இது எனக்கான சொந்தமான இடம் சொல்லி சக்கிலியர் மடத்தை தனக்கான சொத்தாக அரசிடமிருந்து போலி ஆவணங்களை தயார் செய்து இன்னைக்கு இவர்கள் செய்ததைப் போலவே 40 ஆண்டுகளுக்கு முன்பாக சக்கிலியர் மடமும் போலியாக ஆவணம் செய்யப்பட்டிருக்கிறது. 40 ஆண்டு காலமாக இந்த நிலம் எங்களிடம் வரவில்லை. தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். எங்கள் மடம் எங்களிடமே இல்லை. போலியாக பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பட்டா மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் அடுத்தவரிடம் என்று பல தலைமுறைகளாக அந்த இடம் எங்களிடம் இல்லாமல் வேறொரு இடத்துல இருக்கு. இதை அரசு கவனத்தில் செய்ய வேண்டும். தாவேக அரசு மாற்றத்தை கொண்டு வருவதாக சொன்ன தாவேக அரசு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு தமிழ் புலிகள் இந்த போராட்டத்தின் மூலமாக வைக்கிற கோரிக்கை, இந்த பழனி கோவில் செழிப்புற வேண்டும் என்பதற்காக. அந்த காலத்திலேயே எல்லா சாதியை சார்ந்தவர்கள் வந்து வணங்குகிற இடத்தில் சாதிக்கு ஒரு மண்டகப்படி என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மண்டகப்படி எதற்காக? இந்த கோயில் திருவிழாக்கள் வருகிற போது முன்கூட்டியே அந்தந்த சாதியை சார்ந்தவர்கள் வந்து அந்தந்த மண்டபப்படிகளை தங்கி பழனி முருகனுக்கு சேவை செய்வார்கள். சக்கிலியர்களா பழனி முருகனுக்கு தேவையான தோல் சம்பந்தப்பட்ட செருப்புகளோ பெருந்துகளோ போன்ற பல ஆபரணங்களை தயார் செய்வார்கள். அவர்கள் அந்த பூஜையில பங்கெடுப்பார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சமுதாயத்திற்கு தான் முதல் மண்டபப்படி என்கிற ஒரு முறையை கடந்த காலத்தில் இந்த அரசு, இந்த கோயில் நிர்வாகம் செய்து தந்தது. அப்படி தருவதற்காக ஒதுக்கப்பட்ட அந்த மடம் தான் இன்றைக்கு எங்களிடத்தில் இல்லை. இப்படி பல ஒவ்வொரு சாதிகளுக்கும் வழங்கப்பட்ட அந்த மண்டபப்படி பல சாதிகளிலிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பறிக்கப்பட்ட மண்டபப்படிகளிலே ஒன்று தேவேந்திரகுல வேளாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட மண்டபப்படியும் உண்டு. அந்த மண்டபப்படியை மீட்டதற்காக அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களோ அந்த சமுதாயத்தை சார்ந்த போராளிகளோ வீதியில் இறங்கி போராடினார்கள். அப்படி போராடிய போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி உடனடியாக அந்த விவகாரத்தை தலையிட வேண்டும் என்று சொல்லி தனியாக சிறப்பாக ஒரு ஆணையே பிறப்பித்தார். அந்த மண்டபப்படி அவர்களுக்கு இல்லை என்றால் என்னுடைய அரசில் ஒரு அரசாணை பிறப்பித்து உரிய இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்கிற அரசாணையை திமுக அரசு வழங்கியது. அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்த போது அதே போலத்தான் நாங்கள் கேட்கிறோம். கலைஞர் கருணாநிதி வழங்கியதைப் போல தாவேக அரசு ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறது என்று சொன்னால் எங்களுக்கும் சிறப்பாக ஒரு அரசாணையை போட்டு அதே இடத்தை நீங்கள் மீட்டு தர வேண்டும். போலி பட்டாக்களை தயார் செய்தவர்கள் எல்லாம் சிறைபிடிக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளிலே அமைச்சர் ரமேஷ் அவர்கள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை தமிழ் புலிகள் கட்சி இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த மோசடியை போலத்தான் எங்கள் நிலமும் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. எப்போது சொன்னாங்க, புதூர் மக்கள் அந்த ஏரியா, அந்த வட்டாரத்தை சுற்றி இருக்கிற பஞ்சமி நிலங்கள் எங்களிடத்தில் பறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மடத்தை பறிகொடுத்த நாங்கள், பஞ்சமி நிலத்தை பறிகொடுத்த நாங்கள், 2.5 ஏக்கர் நிலத்தை பறிகொடுத்த நாங்கள் இன்றைக்கு சுடுகாடில்லை என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள்.
நடக்க பாதை இல்லை என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள், சுதந்திர நாட்டிலே இந்த சமுதாயம் இன்னும் நிலத்தை விட்டுத்தார்கள் என்பதை விட எரிக்க சுடுகாடுதார்கள் என்ற அளவிற்கான கோரிக்கை எங்களிடத்தில் சுருங்கி போய் கிடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய குரல்கள் நியாயமாக சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டாமா? அல்லது எங்களுக்குமான முதலமைச்சர் இதை பற்றி பேச வேண்டாமா? எங்களுக்குமான அமைச்சர்கள் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாமா? எனவேதான் ஏற்கனவே இருக்கிற அரசுகள் மாற்றத்தை தரவில்லை. நான் வருகிறேன், உங்கள் மகன் வருகிறேன், உங்கள் அண்ணன் வருகிறேன், உங்கள் தம்பி வருகிறேன், உங்கள் மாமா விஜய் வந்திருக்கிறேன். இந்த ஆட்சியிலே ஜூபும்பா எல்லாமே மாறிடுச்சு, சாதி ஒளிஞ்சிருச்சு, லஞ்சம் ஒளிஞ்சிருச்சு என்று மார்தட்டி பேசுகிற விஜய் அவர்களே, உண்மை அது அல்ல, யதார்த்தம் அது அல்ல. உங்கள் அண்ணனாக, தம்பியாக, மாமனாக நாங்கள் கேட்கிறோம். ஒடுக்கப்பட்ட சாதியிலும் ஒடுக்கப்பட்ட சாதியாக இருக்கிற இந்த சமுதாயம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சமி நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. சக்கிலியர் மடம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எண்ணற்ற பரிதாபத்திற்குரிய சமூகமாக நின்று கொண்டிருக்கிற நாங்கள் சாதியின் பெயரால் தாக்கப்படுகிறோம், சாதியின் பெயரால் கொலை செய்யப்படுகிறோம். அதற்காகவும் நாங்கள் களமாட வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் போன்ற தலைவர்கள் எங்கள் மூலையிலே இருந்து கொண்டு எங்களை வழிநடத்திய காரணத்தினால் இந்த அநீதிகளை கண்டு, இந்த அக்கிரமங்களை கண்டு, இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோவதைக் கண்டு எங்களால் உறங்க முடியவில்லை. அம்பேத்கரும் பெரியாரும் எங்கள் மூளையை இயக்குகிறார்கள். எனவே சாதிய படுகொலைக்கு எதிராக, பட்டியலின மக்களை பாதுகாப்பதற்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக அம்பேத்கரின் பிள்ளையாக, பெரியாரின் பிள்ளையாக, மார்க்சின் மாணவனாக நாங்கள் களமாட வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படை உரிமை என்கிற காரணத்தினால் இன்றைக்கு வீதியில இறங்கியிருக்கிறோம். இப்போதும் சொல்கிறோம், யார் இதை பற்றி பேசினாலும் பேசவில்லை என்றாலும் சரி, அது கூட்டணியில் இருந்தாலும், ஆதரவாக இருந்தாலும், வெளியில இருந்தாலும், அல்லது அவகாசம் கொடுக்கிற கட்சிகளாக இருந்தாலும், இவையெல்லாம் நிர்வாக மாற்றத்திற்கு தானே ஒழிய சாதி படுகொலைகள் நடக்கிற போது, தமிழ்நாட்டு உரிமைகள் பறிக்கப்படுகிற போது யார் கேட்கிறார்களோ இல்லையோ, அம்பேத்கரின் பிள்ளைகளாக, பெரியாரின் பிள்ளைகளாக தமிழ் புலிகள் கட்சி வீதியிலே வந்து களத்திலே இறங்குவோம். அதற்கான விடையை நாங்கள் எதிர்பார்ப்போம் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக் கொண்டு, இங்கே சொன்னார்கள் சக்கிலியர் மடம் தொடர்ச்சியாக நம்மிடம் பறிக்கப்பட்டிருக்கிற நிலையை கண்டு சொன்னார். அந்த காலத்திலே பல தலைவர்கள் போராடிய வரலாறுகளை சொன்னார். நான் இந்த இடத்திலே இருந்து சொல்கிறேன், கடந்த கால தலைவர்கள் தொடங்கிய போராட்டத்தை, எல்.சி. குருசாமி தொடங்கிய போராட்டத்தை, எச்.எம். ஜெகநாதன் தொடங்கிய போராட்டத்தை, அண்ணன் எஸ்.டி. கல்யாண சுந்தரம் அவர்கள் தொடங்கிய போராட்டத்தை ஒண்டி வீரன் மணிமண்டபம் அமைத்து கொடுத்து அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது தமிழ் புலிகள் கட்சி என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அண்ணன் எஸ்.டி. கல்யாண சுந்தரம் போன்ற பல தலைவர்கள், அரங்க பெருமாள் ஐயா போன்ற பல தலைவர்கள் தொடங்கிய போராட்டத்தை இதோ பொல்லான் மணிமண்டபமாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்படி பல தலைவர்கள் தொடங்கிய யுத்தத்தை தமிழ் புலிகள் கட்சி முடித்து காட்டியதாக வரலாறு இருக்கிறது. இதோ சக்கிலியர் மடத்தையும் கடந்த கால தலைவர்கள் தொடங்கினார்கள். புலிகள் நாங்கள் முடித்து காட்டுவோம் என்பதை இந்த இடத்தில் எச்சரிக்கையோடு சொல்லி இந்த மடத்தை மீட்பதற்கான போராட்டம் அடுத்தடுத்த கட்டமாக நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லி, ஆட்சியாளர்களே இந்த மடத்தை மீட்பதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று எச்சரித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இவ்வளவு தூரம் செவிமடுத்த என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன். பெண்கள், தாய்மார்கள், இங்கே பச்சை மாடத்தேக்காவாக இருக்கலாம், பாலை மாடத்தேவர்களாக இருக்கலாம், இவ்வளவு தூரம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இறுதி வரை இருந்து பங்கெடுத்த தாய்மார்களுக்கு, குயிலி பேரவையை சார்ந்தவர்களுக்கும், இளம் புலிகள் அணியை சார்ந்தவர்களுக்கும், இந்த இயக்கத்துடைய மாவட்ட செயலாளர்களுக்கும், முன்னணி தலைவர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.